சக்கராபுரம் அருகே அரசம்பட்டு ஊராட்சி மன்ற துணைத் தலைவரின் கணவருக்கு ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் செல்போனில் கொலை மிரட்டல் விடுத்த ஆடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரசம்பட்டு ஊராட்சியில் நடைபெறும் பணிக்காக துணைத் தலைவர் சத்யாவின் கைபேசி எண்ணில் வரும் OTP எண்ணை பயன்படுத்தி பணம் எடுத்து வருவது வழக்கம் என கூறப்படுகிறது. இந்நிலையில் OTP கேட்டு துணைத் தலைவர் சத்யாவின் கணவர் நடராஜனிடம் ஊராட்சி மன்ற தலைவர் வாசுகியின் கணவர் கருணாநிதி பேசியுள்ளார். அப்போது ஆபாசமாக பேசிய கருணாநிதி OTP சொல்லவில்லை என்றால் காலையில் முடித்து விடுவேன் என நடராஜனுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் இரவிலிருந்து வீட்டுக்கு வராமல் நடராஜன் தலைமறைவானதால் அவரை கண்டுபிடித்து தருமாறு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சத்யா போலீசில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து உயிருக்கு பயந்து தலைமறைவாக இருந்த நடராஜனை 1 மணி நேரத்திற்குள் கண்டுபிடித்த போலீசார் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி பாதுகாப்பு தருவதாக உறுதியளித்து வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். பிரபல தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் வாடிக்கையாளர்களின் தரவுகளை திருடியதாக மிரட்டி சைபர் கும்பல் மோசடி செய்வதாக புகார் எழுந்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் பிரபல தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் தலைமை தொழில்நுட்ப அதிகாரிக்கு மெயில் மூலம் ஒரு கும்பல் மிரட்டல் விடுத்துள்ளது. அதில் வாடிக்கையாளர்களின் தரவுகளை திருடி உள்ளதாகவும் உடனடியாக தாங்கள் கேட்கும் பணத்தை கொடுக்காவிட்டால் தகவல்களை இணையத்தில் வெளியிடுவோம் எனவும் மிரட்டியதாக கூறப்படுகிறது. மேலும் டெலகிராம் மூலமாக சில டேட்டாக்களையும் அந்த கும்பல் பகிர்ந்ததாகவும் சம்பந்தப்பட்ட இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் தலைமை கண்காணிப்பு அதிகாரி சைபர் கிரைம் பிரிவில் புகார் அளித்துள்ளார். தொடர்ந்து வாடிக்கையாளர்கள் தரவுகள் திருடப்பட்டதா அல்லது கள்ளத்தனமாக கிடைக்கும் டேட்டாக்களை வாங்கி மிரட்டப்படுகிறதா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுபோன்ற மெயிலை கவனத்துடன் கையாளுமாறும் அதன் மூலமாகவும் டேட்டாக்களை திருட வாய்ப்புள்ளதாகவும் சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.